ஆனால் நான் கூட்டணிக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னா என்ன அப்படின்னு அதுக்குள்ள போனா அது இல்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா. வலிமைங்கிறது என்னங்கண்ணா? வெறும் எண்ணிக்கை வலிமையா? என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க. திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க, சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போறீங்க? விஷன் கேட்கறாங்க. மக்களை பொறுத்தவரை they want a vision. அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை உங்க கையில கொடுத்தா என்ன செய்ய போறீங்க? அதற்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நாங்க செய்வோம், அதை செய்வோம். அதனால் என்னை பொறுத்தவரை 2026 தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா. திமுக சைட்ல இத்தனை கட்சி இருந்தாங்க, இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கன்னா, மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதைவிட மோசமான ஆட்சின்னு சொல்றீங்க, இதை விட சிறப்பா யார் கொடுப்பீங்க அப்படிங்கறத இன்னைக்கு பேச்சு. ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கறத நான் நம்பலீங்கன்னா, திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புது.